இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டிலே நாம் ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த நாட்களை நடத்தி வந்த விதத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இந்த வருடத்தை முடிக்கும் தருவாயில் நாம் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பத்திரமாக பார்த்து கொண்டார். பல அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் நம்மை அவர் போஷித்தார், நம்மை அவர் பாதுகாத்தார், நம்மை பல இக்கட்டுகளுக்கு தப்புவித்தார், நம்மை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்டதான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பல ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் மிகவும் திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இயேசு எந்தெந்த காரியங்களிலே நமக்கு கிருபையாய் நம்மளை பாதுகாத்தார் என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். அவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்ததினால் நாம் எப்பொழுதும் அவருடைய பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறவராக நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக பார்த்தோமானால் நம்மை போஷித்தார், நம்முடைய கையின் பிரயாசத்தை பாதுகாத்தார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என பார்க்கிறோம். இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் இருந்து நாம் பார்ப்போமானால் பல மக்கள் இந்த கொரோனா பிரச்சனையினால் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர். பல மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. வேறு இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கலாம் என்றால் லாக்டவுன் பிரச்சனையினால் வேறு ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்தார்கள். மேலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறது என்று எங்கேயாவது அனௌன்ஸ் பண்ணினார்கள் என்றால் அந்த வேலைக்கு ஒரு வேலைக்கு 100 பேர் 1000 பேர் என போட்டி போடும் அளவுக்கு மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கம்பெனி நடத்தும் முதலாளிகள் கூட தங்கள் அந்த வேலைக்கு உள்ள சம்பளத்தை குறைத்து விட்டார்கள். எப்படியாயினும் தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று ஆசையோடு பலர் அந்த குறைந்த சம்பளத்திலையும் வேலைக்காக அமர்த்தப்படுகிறார்கள். பலருக்கு வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், ஒரு சிறு தொகையாவது நாம் சேமித்து வைக்கலாம் என்று நினைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறு சேமிப்பு கூட சேமிக்க முடியாத அளவுக்கு இன்னும் பண கஷ்டங்கள் வருகிறது, விலைவாசி உயர்வு என இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் சேர்க்க வேண்டிய சிறு பணத்தை கூட சேர்க்க முடியாமல் போய்விடுகிறது. பலர் 3 வேளை சாப்பிடுவதற்கு பதிலாக ஒரு வேளை கூட சாப்பிட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் காணப்பட்ட மக்களுக்கு இடையிலே நம்மை கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாக நம்மை பாதுகாத்தார், நம்மை எவ்வளவாய் போஷித்தார், நம்மை எப்படி பாதுகாத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போஷித்தார், நம்மை பாதுகாத்தார் என்றால் அதற்கு ஒரே காரணம் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நாம் கர்த்தரோடு நாம் இருக்கிறோம். கர்த்தரை நாம் நினைத்திருப்பதால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நினைப்பதை விட கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் அவருடைய கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் குறைவுள்ளவர்கள் தான். பல நேரங்களிலே பல பாவங்களை செய்து நாம் பின்மாற்றமாய் நாம் சென்றிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை மட்டும் நம்மளோடு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இந்த ஆண்டின் இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்க முடியாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து
இறுதி வரை நம்மை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தின இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். புதிய ஆண்டிலே இயேசு கிறிஸ்து நாம் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இன்னும் அதிகமாய் நம்மை போஷிக்கு நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தும்படியாக நாம் அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்து அவர் கிருபையாய் கொடுத்த நாட்களிலே அவரை பணிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆபத்துக்களிலும் இக்கட்டுகளிலும் இருந்து நம்மை பாதுகாத்தார். சங்கீதம் 71:20 நாம் பார்க்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயர்த்தி திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கொரோனா காலங்களிலே பலர் இந்த கொரோனா பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். தனிநபராகவோ ஒரு குடும்பமாகவோ பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அப்படி பாதிப்புக்கு உள்ளாயிருந்த சமயத்திலே நாம் என்ன நினைத்து பார்த்திருப்போம்? ஐயையோ, இந்த வியாதி நம்மை பிடித்து விட்டது, நாம் கண்டிப்பாக மரணம் நம்மை சந்தித்து விடும், நாம் மரித்து போவோம் என்ற அச்சத்திலே பயத்திலே நாம் இருந்திருப்போம். இன்னும் பலவேறுபட்ட வியாதிகள் வேதனைகள் இந்த வருடத்திலே நமக்குள்ளாக கடந்து வந்திருக்கும். அப்படிப்பட்ட எந்த வியாதிகளும் நம்மை மேற்கொள்ளாதபடி, நம்மை சாவுக்கு நேராக கொண்டு செல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் பல பேர் இந்த கொரோனா நோய் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அவர்களை பாதுகாத்தாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு நல்ல உடல் சுகம் பலன் தந்து நாம் உடலிலே நல்ல நோய் எதிர்ப்புகளை தந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் கஷ்டத்தின் பாதையிலே நாம் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கடந்து வந்தோம். அந்த இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் நாம் மடிந்து போக கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்த்து பணிவோடு பயபக்தியுடன் அவருடைய கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தோமானால், உலக ஆசைகளின் நாட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நாம் முற்றிலுமாக நம்பும்படியாக நம்மை நடத்தினார். வேதத்திலே தீத்து 2:12 நாம் வாசிக்கிறோம், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படியாக இதை செய்தார். இந்த ஆண்டிலே காணப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகள், பல நெருக்கடிகள் நமக்கு ஏற்பட்ட போது நாம் கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்களாக காணப்பட்டோம். மிகவும் அதிகமாக தேடுகிறவர்களாக காணப்பட்டோம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள் என்றால் கர்த்தரையே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் என்ன செய்தோம்? இந்த காலங்களிலே நம்முடைய பாவத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் அதிகமாக பிரயாசப்பட்டு இயேசுவிடம் பிரார்த்தித்தோம். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டோம். லௌகிக ஆசைகள், இச்சைகள், எல்லா ஐஸ்வரத்தின் மயக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விலகி கர்த்தரே மெய்யான தேவன் என்று கர்த்தரையே அண்டிக் கொண்டோம். ஏனென்றால் இந்த அசாதாரண சூழ்நிலைகளை நம்மை தாங்கினவர் அவர். எனவே இப்படிப்பட்ட அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் நாம் வெறுக்கும்படியாக இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே கர்த்தருக்குள்ளாக நாம் நடக்கும்படியாக இந்த காரியங்கள் நம்மை கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாக இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே இப்படிப்பட்ட காலங்களிலே இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நம்மை நடத்தி வந்த கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். அவருடைய சந்ததிக்கு நேரே நாம் பயபக்தியுடன் பணிந்து கொண்டு அவருடைய இரக்கத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். வருகின்ற புதிய ஆண்டை, புதிய வருடத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக நம்மை வழிநடத்தும். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து கொள்ளும், நம்மை ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டாக கர்த்தர் மாற்றி தருவார். எனவே அவருடைய கிருபை நினைத்து அவருடைய ஆலயத்துக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களை வழிநடத்தி வந்த உமது கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக வந்து பயபக்தியுடன் பணிந்து கொள்கிறோம். நீர் நினைத்தீர், எங்களை கிருபையாய் பார்த்து கொண்டீர். உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். புதிய ஆண்டிலும்
உங்களுடைய கிருபை இன்னும் அதிகமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை